ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சதும் அதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இந்த அளவுக்கு காஞ்சதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு வரமிளகாய் சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நாம் நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம எடுத்து வச்சிருந்த சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் மசாலாஸ் எதுவும் பெருசாக சேர்க்காதனால மஞ்சள் பொடி கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கணும். அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்லா கலரும் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தாராளமாக சேர்த்ததுக்கப்புறம் நாம் துண்டாக நறுக்கி வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், மீடியம் டம்ளர் தண்ணி சேர்த்து இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த அளவுக்கு கொதிச்சதும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டுலாம். அடிக்கடி இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், செம்ம சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான கொங்கு நாடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த வீக்கெண்ட் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.